அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். கார்த்திகை மாதம் என்று சொல்லும்போது ராசி நேயர்களே அதிக மாற்றத்தை கொடுக்கிறது. இதோ கரை தருகிறது என்று சொல்லும்போது கண்ணுக்கு தெரியணும், ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதிரி துளிர் விடும் நம்பிக்கை. அந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் போதே கார்த்திகை 1ஆம் தேதி சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆனதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்னா, நம்ம உடம்புல தெம்பு டானிக் இருக்குல்ல, உடம்பு மனோபலம், வாக்கு பலம், சைவ பலம், உடம்பு பலம், சரீர பலம், எல்லா பலமும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் உடஞ்சி போயிடும். உடம்பு பலமாகிட, மனசு தெளிவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், முடியும், நமக்கு ஒரு தைரியம், கட்ஸ் வரும். அதெல்லாம் வருது தான் சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால வருது. அதே சமயத்தில் மறுநாளைக்கு பார்த்தோன்னா 2ஆம் தேதி குரு வக்கரமாகிறார். குரு வக்கரமாகிறான்னு அர்த்தம்னா ஸ்லோடவுன் பண்ணிட்டான்னு அர்த்தம். திரவியங்கள் இல்லை, எதிர்பார்ப்புகள் கைவிடுவதற்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் கொடுக்கறது இல்லை, பொக்கிஷம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும். ஏன்னா அந்த குரு அதிசாரத்தில் போகிறதுனால இருந்ததுனால தன்னுடைய சக்தியை மீண்டும் ரிவோக் பண்ணி ஆனோம். அதுக்கு அவரே முடியாது. அது உண்டான ஒரு அமைப்புகள் ஏற்பட்ட பிறகு தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுதான் அந்த விஷயம். இதுக்கு இந்த கிரகநாதர்களை பார்க்கும்போது கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக மாதம் அர்த்தம். ஒவ்வொரு மாதம் சூரியன் அந்தந்த வீட்டில் இருப்பார். அதனால் கார்த்திகை மாதம் வரும்போது விருச்சிகத்தில் சூரியன் இருப்பார், சூரியனோட செவ்வாய் கூட இருப்பார், பின்னாடி கொஞ்சம் சுக்கிரனும் வந்துடுவார், அதுக்கு பிறகு புதனும் வந்துடுவார். சனீஸ்வரன் கும்பத்தில் இருப்பார், ராவோடு இருப்பார். சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிடுறார், சந்தோஷமான விஷயந்தான். அதே சமயத்தில் குரு வக்கரமாகி கடகத்தில் இருப்பார். குருவனுடைய பார்வை கிடைக்கும் விருச்சிகத்துக்கு, சனீஸ்வரனுடைய பார்வை கிடைக்கும். எல்லா கிரகங்களும் தன்னுடைய அமைப்புகள் கிடைக்கிறது. இந்த சக்தி குரு கிடைக்கிறதுனால முக்கியமான கிரகங்கள் சுக்கிராச்சாரியர் என்ன பண்ணுவார், அவர் தான் மெயினாக ஆன் பிஹாஃப் ஆஃப் குருக்கு பதில் இவர் தான் செய்கிறார். 2 கட்சி பலமாக இருக்குன்னா ஒரு கட்சி நாட்டை ஆளும், ஒரு கட்சி நாட்டை விட்டு வெளியில் வரும். அதே மாதிரி அமைப்பில் தான் குரு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணியானோம். அவருடைய ஒரு பார்வை மூலம்தான் இருள் விலகும். இருள் விலகினால் தான் நமக்கு அறிவு வேலை செய்யும், ஆரோக்கியம் கூடும், தெம்பு வரும். அச்சமயத்தில் நமக்கு செயல்படக்கூடிய வகைத்துறைகள்லாம் உண்டாகும், நம்ம சுபிட்சம் கிடைக்கும். இதெல்லாம் வேணுமில்ல, திரவியம், பொருள், அந்தஸ்து, ஸ்டேட்டஸ், அது மாத்திரம் வேண்டிய வரவுகள், தெய்வுகள், சொத்து பத்து இதெல்லாம் அனுபவிக்கிறது போல்றது என்னென்ன உண்டோ அந்த விருத்திகள் நம்மளுடைய வம்சம் விருத்தியாகிறதுக்கு மக்கள் நமக்கு ஒத்துழைக்கணும். எல்லாம் இத்தனை விஷயமும் அனுபவிக்கணும். போகவாக்கி குருவுடைய கடாட்சத்தில் மட்டும்தான் உண்டு. அதனால் என்ன பண்ணுறாரு சுக்கிராச்சாரியர், அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது, குருக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா குருவனுடைய பார்வை உச்சிக்கத்துக்கு வராமல் பண்ணுறது. செவ்வாயும் கூட இருக்கார். செவ்வாய் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும், இல்லைன்னா சாமியாராக வேண்டிதான். அசனைகள், உணர்வுகள், செயல்பாடுகள், வீரம், செயல்பாடு, சாபம், தோபம், மோகம், உணர்ச்சி, வெந்தளிப்பு இதெல்லாம் வேணும்னா செவ்வாய்க்கு மட்டும்தான் அது கொடுத்துருக்காங்க. சனீஸ்வரர் அதுக்கு உண்டான வழிகளை செஞ்சு கொடுப்பார். எதனாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா சனீஸ்வரர் ஆரம்பித்தா தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா செவ்வாய் மூலம் தான் முடியும். இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்கு. அதனால் 2 கால் மாதிரி செவ்வாயும் சனியும், அதே மாதிரி 2 கை மாதிரி. எதுக்காகனா செவ்வாய் சனீஸ்வரத்தினுடைய பார்வை தொடர்ந்து பார்க்குறார், விருச்சிகத்துக்கு பார்க்குறார். அதே சமயத்தில் விருச்சிகத்தில் இருக்கிற இந்த கிரகங்கள்லாம் பார்க்குறதுனா முக்கியமாக செவ்வாயும் சுக்கிரனும் மாறி மாறி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த புதன் பின்னாடி தான் மெதுவாக வருவார். செவ்வாய் தனுசுக்கு போனோடனே புதன் விருச்சிகத்துக்கு வருவார். செவ்வாய் தனுசுக்கு போனோடனே அங்கிருந்து வாங்கி ஒரு பாறை பார்ப்பார், 8ஆம் பாறையாக பார்ப்பார் குருவை. சனியும் செவ்வாயும் ஒரு பார்க்கக்கூடிய பார்வையை எப்போது இந்த மாதம் ஃபுல்லாக கிடைக்கிறது. இது பெரிய அனுகூலம். செவ்வாய் ஒருத்தர் தான் இஸ் இன் ஃப்ரண்ட், வார் ஃப்ரண்ட்டில் வேணும். ஒரு தைரியமான ஃபேஸ் பண்ணோட புத்திசால் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஒருத்தர் இருந்தான்னா பின்னாடியே நம்ம போயிடலாம். அதானே நமக்கு, அவ்வளோதான். அதனால் செயல்படக்கூடிய அந்த சமையல் செவ்வாயும் சுக்கிரனும் போனதுனால எல்லா விஷயத்திலும் நமக்கு தொடர்ந்து வரிசையாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. சூரியன் இருக்கிறதுனால நேரடி யோகம். அதெல்லாம் இவ்வளோ இருக்குது. அதனால் இந்த மாதத்தினுடைய அமைப்பு கிரக அமைப்பில் பார்க்கும்போது பிரமாதமான இருக்குது.
பிரகாசமான அமைப்பு இருக்குது. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, கார்த்திகை மாதம் தீப பிரகாசமான மாதம். தீபங்கள் ஏற்றுறதுனாலே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்துக்குள்ள மன நிறைவு ஆனந்தமாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் பேர் பேர். துயரம் மனசில் இருக்கிற ஒரு வருத்தம் போகிறது, நம்பிக்கை வருது இல்லை, ஆனந்தம் கிடைக்கிறது. துணூடு நேரத்தில் லைட் வச்சுருந்தேன். இதுதான் இந்த மாதிரி லைட்லாம் போட்டால் கூட ஒரு தீபத்தில் இருக்கிற ஒரு வெளிச்சம் வருது பாருங்க, ஆனந்தம். நெருப்பு எரியலாம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அது தீபமாக ஏற்றும் போது எவ்வளோ ஆனந்தம் இருக்குது பாருங்கள். அந்த தீப பிரகாசம். முத்தின்ற ஆழ்வார்கள், பஞ்சபூதங்களில் முத்தி ஒரு 3 கலர் இருக்கும். நடுவில் கருப்பு, மேலே ஆரஞ்சு, நடுவுள்ள சிவப்பு கலர், முத்தின்னு வேறு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் தீபத்தினுடைய அமைப்பு ஆனந்தத்துக்கு கிடைக்கும் போது கார்த்திகை மாதம் எப்பேற்பட்ட மாதமாக யோசிச்சு பாருங்கள். அதுக்காகவே இந்த மாதம் இருக்குன்னா, இருள் அகன்று ஒளிமயமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு அமைப்பு தான் கார்த்திகை. மழை காலம் முடிஞ்சு மீண்டும் செழிப்பான காலம் ஆரம்பிக்குது. பனிகாலம் ஆரம்பித்தா கூட செழிப்பான காலம், துவக்க காலம். நம்ம பகவான் இங்கே பிறந்து உறைந்து வாழும் இடம்னால இங்கே தனக்கு வேண்டிய சௌரியங்களை உண்டாக்கின்னு அதுக்கு பிரகாரம் பண்ணியிருக்கான். அதுதான் அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி ரெண்டுமே சேர்ந்தது தான். அதுக்கு வேண்டிய கால அமைப்பு சிறம்பட செயல்படுறதுக்கு உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் வாங்கியிருக்கான். அதுக்காக இந்த கர்மங்களை உண்டாக்கி கர்மங்களை செயல்படுத்தி கர்மங்களிலேருந்து வெளியில் நீக்கி அது அனுபவிக்கூடிய ஆனந்தத்தை உண்டாக்குறான். வாழ்க்கையில் பல நிலைகள் வரணும், இல்லை உணர்ச்சிகள் கொந்தளிக்கணும். கோபம், தாமம், கோபம், காமம், இசை எல்லாம் இருக்கணும். அனுபவிக்க ரசனைகள் இருக்கணும். நடனம், சங்கீதம், நாட்டம், அனுபவம், அந்தந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் ஒரு தொடர்பு இருக்குல்ல. தொடர்புகள் இருக்கும்போது தான் அது அழகாக ஒரு ரசனை கிடைக்கிறது. பாக்கியம், அந்த அனுபவம் நம்ம நாட்டில் மட்டுமே தான் இது. இந்த உபயராசிக்காரங்க சொல்லக்கூடிய தனுசு ராசினர்களுக்கு பெரிய பொக்கிஷமானது காலம் அது. எல்லாத்தையும் செஞ்சு தானே முன்னின்று எல்லாத்தையும் பண்ணிட்டு கொடுத்துட்டு அவர் எப்போ அப்படியே இருக்காருன்னா அவருக்கும் ஒரு காலம் வரணும் இல்லையா? அவரை பொறுப்புகளை இன்னொருத்தர் எழுதுண்டு சுக்கிராச்சாரியர் செயல்படுத்துகிறார், எடுத்துன்னு செயல்படுத்துகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கிட்டு செவ்வாய், சுக்கிரன், சனியும் கீழே பார்க்குறது, அதுவும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதே மாதிரி இங்கே புதன், சூரியன் மெயின் எல்லாம் குரு ஆசீர்வாதத்தை வாங்குறதுங்க. கடவுளத்தில் உட்காந்த குரு வக்கரமாகி அதிசாரத்தில் வந்த குரு அது பார்க்குறார். விச்சிகத்தில் தனுசனுடைய அயனசயன போகஸ்தானத்தில் உட்காந்து அருமையாக கிடைக்கிறது. அயனசயன போகஸ்தானம்னா மறைவிடம். இந்த ப்ரெசன்ட் ஜெனரேஷன் நம்ம நேரம் இப்போ இருக்கிற கரண்ட்டு நேரம், நடப்பு நேரம், அவ்வளோதானா வாழ்க்கை. பின்னாடி வரதெல்லாம் வேணாமா? அதுதான் மறைவு வாழ்க்கை. அது நமக்கு தெரியாது. அதனால் மறைஞ்சி இருக்குது. அதெல்லாம் அந்த பீரியடு, அந்த காலம்லாம் மறைஞ்சி இருக்கா இல்லையா? அந்த மாதிரி தானே வரணும். அதெல்லாம் அதுக்காக தான் மறைவிடம். உணவு, உடை, ஆயுள், முதல்ல ஜீவனம், அடுத்தது நல்ல சுகமாக நல்ல திங்குத்து எல்லாம் அனுபவிக்கிறது. 3வது ரெஸ்ட்டு வந்தது. உணவு, உடை, விருளம் சம்பாதிக்கிற ஜீவனம். அடுத்தது நன்னா உழைப்பு கொடுத்து நன்னா அப்படி அனுபவிக்கிறது. 3வது நல்லா தூங்குறது, சயனம். உணவு, உடை, உறவுகள், ஆயுள் இது சம்மந்தப்பட்ட தூக்கம், மோகபாக்கியம் எல்லாம் இருக்குல்ல. அதுதான் 12ஆம் வீடுக்குரிய பகுதி. அது செவ்வாய் செய்கிறார். அவர் தான் செவ்வாய் தான் பூர்வ புண்ணியாதிபதி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த உபயராசினால் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்திரனுடைய போஸ்ட்டு மாதிரி இதெல்லாம். இந்திரனுடைய போஸ்ட்டு வந்தனால நம்ம பூமியில் இருக்கிற தொடர்பு கிடைக்கிறதுனால எல்லா நவகரங்கள்லேருந்து எல்லாமே பொறுப்பு. அவர் சொல்கிறதான் கேட்கணும். அங்கே பொக்கிஷம் லட்சுமி, அஷ்டலட்சுமி கிருஷ்ண அவருக்கு நிறைய குபேரமையை நிறைய கொடுத்துருக்காரு. அதுவும் நம்ம பூமிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அனுபவிக்கிறதுக்கு. இப்படி பண்ணிருக்காரு பாருங்கள். அதுதான் காலச்சக்கரத்தை பிரகாரம் அமைப்பில் இருக்குது.
சூரியனை கொண்டு எங்கேயோ வச்சுட்டு அதுக்கு எல்லாம் வச்சுருக்காரு. சூரிய நட்சத்திரம் முடியாது, கொக்களாலே முடியாது. ஆராய்ச்சி பண்ணால் கூட அந்த இடத்துக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவு கொடுக்கல பகவான். பின்னாடி ஒரு காலத்தில் முன்னோம் நமக்கு தெரியாது. கால அளவு 3,00,000 வருஷம் இருக்குது. சரி, எப்படி போனாலும் தனுசு ராசி சம்மந்தப்பட்ட பாக்யாதிபதியே சூரியன் தான். அவர் அயனசேனத்தை போகிறதுன்னு மொத்தமாக கொடுக்குறாரு. இங்கே வா இங்கே வா இங்கே வா சொல்லிட்டு சூரியன் செவ்வாய் தனுசோட பூர்வ புண்ணியாதிபதி அயனசேன பார்த்தாச்சா. இப்போ சூரியனே பாக்யாதிபதி உட்கார்ந்துருக்கார். அதே சமயத்தில் கடத்தலாதிபதி புதன் அவரும் உட்கார்ந்துருக்கார். சுக்கராச்சாரியார் லாபஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி அவரும் உட்கார்ந்துருக்கார். எல்லாமே இம்மினண்ட், எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தான், முக்கியமானது தான். எல்லாத்துக்கும் போகணும். காரண காரியங்கள் இல்லாமல் இந்த நவகிரகங்களில் நமக்கு ஒன்றும் கொடுக்காது. அந்த மொத்த இதுக்கும் நம்ம கர்மங்களுக்கு என்னென்ன புண்ணியம் பாவம் அது இது வேண்டியது வேண்டாது தொலையது பழம் இதெல்லாம் ஒரு காரண காரியம் வச்சு ட்ராமா ஆடினா தான் நம்ம இங்கே அந்த அதுவே ஆக்டிவேட் பண்ணுவோம். நமக்கு அதுக்கு உண்டான வேலையை பண்ணுற நவகிரகங்கள் வேலை. அதுக்கு பசம் வேணும் இல்லை, அதுதான் கொடுக்குறாரு. இப்போது எல்லாம் காலியாக எடுத்து போட்டுருக்கு கொடுக்குறாரு, ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாரு. கார்த்திகை மாதம் ஃப்ரெஷ்ஷாக வருது. கார்த்திகை மார்கழி தை மாசி பீக்காக இருக்கும். பங்குனி நான் கை காலம் ஆட்டமாக இத்தனை வருஷமாக இல்லாதது விவாதரமாக வாழ்க்கையில் போகிற தாத்தம் பாட்டம் போட்டிலேருந்து பார்த்து இப்படியே ஓட்டி காலத்தை விட்டு ஒன்றுமே பண்ண முடியலையே. இப்போ எல்லாம் நிரசனமாகிட்டெல்லாம் ஒன்றுமே இல்லையே, நம்ம எப்படி பண்ணுறது எதிர்காலம் ஆள் பிளிங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ளீக்காக இருக்கேன்னு முடிச்சுட்டு இருக்க காலத்தில் எல்லோரும் வெளிநாட்டு சம்பாதிச்சா உண்டு, காசே இங்கே போகிறான்னு சொல்கிற காலத்தில் அரசாங்கம்னா ஒரு டம்மியாக இருக்குது, ஒன்றும் நாய்க்கு இல்லை இப்படியே இருக்குங்களே என்ன சொல்லிட்டு காலத்தில் கலந்து இப்போ நமக்கு கொடுக்குறார். விழிப்புணர்ச்சி வந்துடுது. முன்ன சொன்ன மாதிரியே எல்லாத்துலேயும் 0 ஆக்கிட்டு உண்மையான காரணம் நம்ம தானே கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கோம். நமக்கே ஆப்படிச்சிட்டோம். இப்போ அவங்கள ஆப்படிச்சிட்டு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வா ஒழுங்காவா அப்படி சொல்கிற அளவுக்கு நாட்டை மாற்றிட்டார். அடிமைத்தனத்தை மிச்சம் இந்த மாடு இனிமேல் அடிமைத்தனத்தை வச்சு தன் சுயமாட்சி பெற்று தான் உலகத்துக்கு ராஜாவாக இருக்கிற காலமாக இப்போ கொண்டுட்டார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் வரவனை. துரியோதன காலத்துக்கு காந்தார நாடு ஆப்கானிஸ்தான் சொல்லக்கூடிய பகுதி எல்லாமே துரியோதன காலம் தான். சைனா கூட அப்படி தான், பர்மா எல்லாம் சுற்றி பார்த்தா இதெல்லாம் துரியோதனாதி கூட்டுகள் அந்த காலத்தில் வரும்போது ஆழ்ந்தது தான் எல்லாமே. காந்தாரி சாபம். ஆனால் நம்ம பூமிக்கு துரோகம் தான் பண்ணுவாங்க. எத்தனை பண்ணாலும் நம்ம துரோகம் தான் பண்ணுவோம், ஒன்றுமே பண்ண முடியாது அவங்கள. இப்போ தான் அந்த ஒரு அளவுக்கு மாறி வந்திருக்கு. சாப விமோச்சன ஆய்வு போல் இருக்குது. மொத்தமாக நவகிரகங்கள் நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கறது, வேறு நாட்டுக்கு கிடையாது. எக்லிவேஷன் ப்ராசஸ் செய்யும் போது நம்ம நாட்டுகள், ஏன்னா நம்ம கொடுக்கறது காரணம் நம்ம மூலம்தான் எல்லோரும் வாழ வைக்க முடியும் அப்படின்ட்டுக்காக நம்மளை வச்சு தான் கொடுத்து நம்ம கொடுக்குறாரு பகவான். ஏன்னா சுயசார்பு நம்ம வந்து கொடுக்கறதுக்கு காரணமே பகவான் இங்கே இருக்கார். அவருடைய குழந்தைகள் நம்ம மற்றவங்களும் இல்லையா இருக்கலாம், ராட்சச கும்பலெல்லாம் அப்படி இந்த முறையில் தான் பண்ணுற தனுசில். நம்ம எப்போதும் போதும்ன்ற மனமே பொன் செய்ய திருப்தி அடைவோம். அதுதான் மெயின். அதுவும் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோன்னா அப்படியே உலகமே அசந்து போயிடும். அதை எந்த கொக்கனாலும் அழிக்க முடியாது. அதனால் அதை பற்றி மறுபடியும் புனர்நிர்வாகம் நடக்கிறது. ஃப்ளரிஷிங், மறுபடியும் ரீஃப்ளரிஷிங், ரிஹாபிலிட்டேஷன், அந்த மாதிரி வரக்கூடிய விஷயத்தில் பார்க்கும்போது அந்த பாக்யாதிபதி சூரியனால் வரக்கூடிய விஷயங்களால் எல்லாருக்கும் பாக்கியம் கிடைக்கிறது. தனுசு உபயராசி, தனுசும் மீனம், அதே மாதிரி இங்கே உபயராசி இருக்க மிதுனம் கன்னி, இதெல்லாம் வந்து சர்வீஸ் ஓரியன்டேஷன், மற்றவங்களுக்காக வாழ வைக்கக்கூடியவங்க. பகவான் ஒன்று, ரெண்டுமே பகவான் சம்பந்தப்பட்டது தான். இந்த பகவான் நாராயணனாக இருந்து கிருஷ்ணனாக இருந்து நம்மளோட வந்து அப் டு ஹேண்டில் எல்லாம் எப்படி அனுபவிக்கணும் கொள்ளணுன்றது வழியை கொடுத்துருக்காரு. சரீரமாக இருந்து செயல்படுத்துறது சிவபெருமான். எப்படி இருக்கு பாருங்களா, செயல்படுத்த சரீரம் சிவபெருமான், சரீர தோற்றுறது பிரம்மா,
உள்ளிருந்து உட்காந்து நல்ல சோகமாக எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு உள்ள இந்த பகவான் கிருஷ்ணன் ஆல்ரெடி டைவர்ஷன். அந்த கர்மங்களை ஒன்று உனக்கு வேணும் வேணான்னு அதுக்கு வேணும் வேணான்றதுக்காக தான் செயல்படுத்துகிறாரு. இத்தனை கஷ்டங்கள் எப்படி வந்ததுன்னா இது கஷ்டங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்து விழிப்புணர்ச்சி உண்டாக்கி மற்றவங்கள முட்டாளாக்கிறேன். முட்டாளே விழித்திரு அப்படின்னு சொல்கிறாள். விழித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்கிறல்ல, பசித்திரு சொல்ல தூக்கி விட்டார். அதுதான் பொற்காலமாக கார்த்திகை மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. விழிப்புணர்ச்சி கார்த்திகை மாதத்துலேருந்து கொட்டு கொண்டுற குரு மூலம் தான் வரணும். சிவபெருமான் தான் குரு. அவர் ஒன்றுமே தான் அனுபவிக்க மாட்டார், மற்றவங்களுக்கு அனுபவிக்கிறது சரீரம் இன்றைக்கி அனுபவிக்கிறதா பார்க்கறது அனுபவிக்கிற மாதிரி இல்லை இல்லையே. கஷ்டம் மாதிரி எல்லாம் உண்டு தான் சந்தோஷம். அது உள்ளே உட்காந்து பகவானும் நீயும் நம்மளும் அனுபவிக்கிறோம். அதே மாதிரி சிவபெருமான் வாயிலாக எல்லாரும் அனுபவிக்கிறோம். அதுதான் பெரிய விஷயமாக இருக்கிறது. அந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் விருத்திக்கு வரும். இளைய தலைமுறைகள்லாம் உரிய கால திருமணம் பண்ணிப்பாங்க. கலாச்சார பண்பாட்டு முறையில் எல்லாம் பிரமாதமாக செயல்படுவாங்க. பாரம்பரியத்தை விட மாட்டாங்க, செயல்படக்கூடிய வகையில் இருக்கும். தொழிலோ பண்ணாலும் சொன்னாலும் நிர்வாகத்தினர் அதிகமாக இருப்பாங்க. சிறு தொழில் புது தொழில்னால் எல்லாமே இவங்களுக்கு கை வந்தங்களை எல்லாத்துலேயுமே நம்ம இறையாமை நிறைந்து இருக்கும். அது தொடர்புள்ள தான் எல்லாமே இருக்கும். அப்பேற்பட்டவங்க குறிப்பாக இந்த டீச்சிங் கெப்பாசிட்டி, அந்த கல்வி போதகர்கள் இருப்பாங்க, மத போதகர்கள் இருப்பாங்க. இவங்க வெளிப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஈடுபடக்கூடியவங்க. கணக்கு சம்மந்தப்பட்டவங்க செயல்படக்கூடியவங்க. என்ன இந்த மாதிரிலாம் நிர்வாகத்துறை அதிகாரிகள் இதெல்லாம் பொறுப்பேற்று காலங்கள் தனாதன தர்மத்தை செயல்படக்கூடியவர்கள் இதெல்லாம் இத்தனை பேருந்தான் அந்த தனுசு மீனத்தில் வரக்கூடியவங்க. இவங்களுடைய அமைப்பை பார்க்கும்போது மறுபடியும் எழுச்சி வர்றது இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம தர்மம், நம்ம சாஸ்திர தர்மங்கள் தான் நிற்கிறது. அதே மாதிரி செயல்படும் இந்த காலத்தில் விருத்திக்கு வர்றது காரணமாக இருக்க காலத்தில் 3ஆம் வீடு சொல்லக்கூடிய சனீஸ்வரர் அங்கே உட்காந்துட்டு செயல்படுத்துகிறார், அழகாக செயல்படுத்துகிறார். அயன சயன போகத்தை பார்க்குறார். இதை விருத்திக்கு சூரியன் தொடர்பு, சூரியன் குரு, சூரியன் செவ்வாய், சூரியன் புதன், சூரியன் சுக்கரன் எல்லாம் சேர்ந்து ஒரு அப்படியே மொத்தமாக கொட்டுறது. இனிமேல் நமக்கு என்ன கவலை சொல்கிற அளவுக்கு செயல்படுத்தி உங்களை பெரிய நம்ம தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்குறான்னு சொல்லி தயவு செய்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.